ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்ரீ. இன்றைக்கும் டெய்லி vlog தான் பார்க்க போகிறோம். இது முதல் நாள் நைட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். டின்னருக்கு தோசையும் பன்னீர் மசாலாவும் பண்ணியிருந்தேன். அது ரெசிபி வீடியோ எடுக்கல. ஆக்சுவலி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் vlog எடுக்கலாங்கிற ஐடியாவே வந்தது. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சுண்டல் ஊற வச்சேன், ப்ளஸ் கொஞ்சம் நட்ஸ் ஊற வச்சேன். ஸோ ரெண்டுமே டெய்லி ஏதாவது ஒரு நட்ஸ் நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அதுக்காக இன்னைக்கு பாதாமும் ராஜ்மாவும் ஊற வச்சுருக்கேன். மறுநாள் காலத்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம். கிட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சம்டைம்ஸ் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடுவேன். இல்லைன்னா ஸ்கூல் விட்டு வந்ததும் சாப்பிடுவாங்க. ஹலோ, குட் மார்னிங். இப்போ மார்னிங் 5 o'clock ஆகுது. நான் குக்கரில் சாதம் வச்சுட்டேன். ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ரைஸ் தான் கொடுத்து அனுப்பணும். காலையில் 7 மணிக்கெலாம் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே லஞ்ச் அண்ட் டிஃபன் ஆகிடும். இப்போ காஃபி டிகாக்ஷன் போட்டாச்சு, ஒரு ரவுண்டு விட்டாச்சு. இது இறங்கினதும் செகண்ட் டிகாக்ஷனுக்கு வாட்டர் விடணும். மார்னிங் பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் தான் ஃபஸ்ட்டு குடிப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டைஃபோலேருந்து இந்த டீடாக்ஸிங் டீ தான் குடிக்க போகிறோம். கிளாஸில் இந்த டீ பேக்கை போட்டுட்டு ஹாட் வாட்டர் விட்டுடலாம். அது ஒரு 5 minutes கழித்து நம்ம அப்படியே வார்மாகவே குடிச்சிடலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேரை தவிர இன்னும் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேர் யாருன்னு நான் சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்களுக்காக தான் இங்கே கேரட் வேக வைக்கிறேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நான் புளியோதரை தான் பண்ணி கொடுக்க போகிறேன். புளிக்காய்ச்சல் ஆல்ரெடி இருக்குது, அம்மா காய்ச்சி கொடுத்துருந்தாங்க, அது இருக்குது. இந்த புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டைம் ஸ்டாம்போட கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸ்நாக்ஸ் கூட பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு கொய்யா தான் பேக் பண்ணியிருக்கேன். இந்த வாழைப்பழம் நம்ம வீட்டு மரத்துலேருந்து பறிச்சது. இது கற்பூரவள்ளி பழம், நல்ல ஸ்வீட்டாக டேஸ்டாக இருந்தது. இப்போ குடிக்கிறதுக்கு வெந்நீர் போட போகிறேன். இந்த வெந்நீரில் கொதிக்கிறப்போயே அதில் இந்த பதிமுகம்னு இந்த ஒரு மரத்தோட தூள், இது அந்த தூள் போட்டிருக்கேன். சும்மா ஒரு பிஞ்சு போட்டால் போகிறோம். ஒரு பெரிய ஒரு 3 லிட்டர் நம்ம தண்ணி காய்ச்சணும்னா ஒரு பிஞ்சு போட்டாலே போகிறோம். அதோட எசன்ஸ்லாம் அதில் இறங்கிடும். இது வாட்டரை பியூரிஃபை பண்ணுன்னு சொல்கிறாங்க. கேரளாலலாம் இந்த வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் கேரளா போயிட்டு வந்தப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். அங்கே உள்ள நாட்டு மருந்து கடையிலலாம் இது கிடைக்கும். நம்ம ஒரு பேக்கெட் வாங்கினாலே நம்மளுக்கு நிறைய மாதத்துக்கு வரும்.
இந்த மாதிரி வாட்டர் வந்து நல்லா பிங்க் ஆன உடனே அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி இருக்கும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு வாட்டர் டிஸ்பென்சர்ல நான் விட்டு வச்சிடுவேன். மேல ஒரு டம்ளர வச்சிடுவேன். ஸோ எல்லாருக்குமே எடுத்து சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். கிட்ஸுக்கு பாலும், ஹஸ்பண்ட்க்கு காஃபியும் கலந்தாச்சு. காஃபி கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிகாக்ஷனை வந்து ஒரு தடவை நல்லா ஆத்திட்டு அதுக்கப்புறமா காஃபி கலந்தோம்னா நம்மளுக்கு காஃபி வந்து கடைசி காஃபி வரைக்கும் ஈவனா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். முதல் நாள் ராத்திரி ஊற வச்சிருந்த ராஜ்மாவை இப்போ குக்கர்ல வேக வச்சுக்கலாம். பாதி உப்பு மட்டும் போடுறேன், மீதி உப்பு வந்து நம்ம சுண்டல் பண்றப்ப போட்டுக்கலாம். இதை இப்போ வேக வச்சுக்கலாம். 6 விசில் வரைக்கும் வைக்கிறேன். இப்போ தயிர் சாதத்துக்கு ஒரு குக்கர்ல அரிசியை கொஞ்சம் பாலும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போறேன். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கின உடனே ஓப்பன் பண்ணிட்டு உப்பு போட்டு தயிர் விட்டு நம்ம தாளிச்சு கொட்டி எடுத்துக்கலாம். இப்போ வத்தல் பொரிக்க போறேன். இது வந்து நல்ல குட்டி வாணலி. இது நம்மளுக்கு டெய்லி யூஸ்க்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டு பொரிச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குது. பேரலா இன்னொரு வாணலியில வேக வச்ச சுண்டலை தாளிச்சு எடுத்துட்டாச்சு. சுண்டலும் ரெடி ஆயிடுது. பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுது. புளியோதரை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தொட்டுக்கிறதுக்கு வத்தல், ஸ்நாக்ஸுக்கு கொய்யா, வாட்டர் பாட்டில் எல்லாமே ரெடி ஆயிடுது. மத்தியானம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே தயிர் சாதமோ இல்ல தோசையோ இல்ல சுண்டலோ எது வேணுமோ சாப்பிட்டுப்பாங்க. இன்னைக்கு வந்து கிட்ஸுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட், பீனட் பட்டர் அண்ட் ஹனி தான். ஸோ அதான் போட்டு கொடுத்துட்டுருக்கேன். இப்போ பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, அந்த நம்ம வத்தல் பொரிச்சோம் இல்லையா, ஸோ அந்த எண்ணெயை வந்து வடிகட்டி இந்த ஜாடியில் குத்தி வைக்க போறேன். இது இரும்பு வாணலிங்கிறதுனால அதுலயே எண்ணெயை விட்டோம்னா எண்ணெய் வந்து கச்சி போயிடும். ஸோ திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ உடனேயே எண்ணெயை வேற பாத்திரம் மாற்றி வச்சிடணும். நெக்ஸ்ட் இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைம். மார்னிங்ல என்னோட ஒரு குட்டி மீ டைம் இது. ஹிண்டு பேப்பர்ல டெய்லி சுடோக்கு போடுவாங்க இல்லையா, ஹிண்டு பேப்பர் வாங்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த சுடோக்கு வந்து மார்னிங் வந்து காஃபியோட சால்வ் பண்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதை மிஸ் பண்ணினாலும் இதை மிஸ் பண்ணாம பண்ணிடுவேன் டெய்லி. முதல் நாள் நைட்டு வந்து நம்ம பாதாம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதை மார்னிங் நாங்கள் எடுத்துப்போம். இது வந்து ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஒரு கொஞ்சம் வாக்கிங், ஒரு 1/2 hour வாக் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் முடியறதோ அன்னைக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை இருக்கிற டயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வருவோம். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குளிச்சுட்டு மார்னிங் பூஜையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. சமையல் கூட வந்து சிம்பிளா முடிச்சுன்றது வந்து அந்த ரீசன்னால தான். பித்தளை பாத்திரம்லாம் இஎம் பூச கொடுத்துருந்தோம். இஎம் மட்டும் பூசினா போகிறோம், பாலிஷ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தோம். பட் பாலிஷோட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. எல்லா பாத்திரம்லாம் இஎம் பூசி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே பாலிஷும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லா பாத்திரமும் அப்படியே பளபளன்னு நல்ல புதுசு மாதிரி ஆயிடுது. முக்கியமா பித்தளை பாத்திரத்துல தான் நம்ம இஎம் பூசுவோம். சில பேர் வெங்கலத்திலயுமே பூசுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, பித்தளையில வந்து டைரக்டா சமையல் பண்றப்போ நம்ம அசிடிக் ஃபுட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. குழம்பு சாதம் வைக்க முடியாது. இந்த மாதிரி அசிடிக் ஃபுட்ஸ் யூஸ் பண்றப்போ ரியாக்ட் ஆகி ஃபுட் பாய்சன் ஆகும். இஎம் பூசிட்டோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. இந்த மாதிரி இஎம் பூசின பாத்திரங்கள்ல நம்ம சமையல் பண்ணிட்டு அதுலயே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாத்திரம் மாத்தி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
இந்த பாத்திரத்தில் பாருங்க தமிழில் பேர் அடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் அடிச்சது. என்னோட கொள்ளுப்பாட்டையோட பாத்திரம். இந்த மாதிரி ஈயம் பூசின பாத்திரங்களில் வந்து நம்ம ஹார்ட் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சாஃப்டாக இருக்கிற இந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நார் யூஸ் பண்ணால் கூட ஒன்றும் ஆறுதில்ல. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இது வந்து 4 to 5 இயர்ஸ் லாஸ்ட் ஆகுது. டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம்னா ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஈயம் பூசி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஈயம் பூசலைன்னா நம்ம சாதாரணமாக அசிடிக் ஃபுட் இல்லாமல் மற்ற விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிச்சது ரெண்டுமே வந்து ஸ்டீமர் பிளேட்ஸு. நம்ம வந்து கொழுக்கட்டை, இடியாப்பம், இலவடம் எது வேணாலும் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதில் வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன 2 டிசைனில் இருக்குது பாருங்கள். இப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்து மேலே வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற வானொலியில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பித்தளை பாத்திரம் கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இன்னொரு டிப் கூட சொல்கிறேன். இந்த மாதிரி பாத்திரங்களை அடுக்கி வைக்கிறப்போ ஒன்று மேலே ஒன்று டைரெக்டாக வைக்காம இந்த மாதிரி ஒரு பேப்பரோ இல்லை ஒரு துணியோ போட்டு வச்சோன்னா ஒன்றுக்கு ஒன்று ஸ்க்ராட்ச் ஆகாமல் அந்த டின் கோட்டிங் வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த வெங்கலப்பானையில் செம்ம வெயிட்டுங்க. இது என்னோட கொள்ளுப்பாட்டையோட வெங்கலப்பானை. இதில் கழுத்தில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக இதை வந்து இதுக்கு என்ன பேர் தெரியுமா? அரணா கட்டிய வெங்கலப்பானை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாத்திரத்தில் கூட தமிழில் பேர் அடிச்சிருக்காங்க பாருங்க. பித்தளை சாமான்லாம் கச்சி போகாமல் இது ஃபுட் பாய்சன் ஆகாமல் இருக்கிறதுக்காக பித்தளை பாத்திரத்தில் சமையல் பண்ணுற போது புளிப்பு இதெல்லாம் பண்ணுற போது வீணாகாத இருக்கிறதுக்காக ஃபுட் பாய்சன் ஆகாத இருக்கிறதுக்காக ஈயம் பூசி பண்ணுறோம். அந்த ஈயம் பூசுகிற போது அதில் கொஞ்சம் நவச்சாரம்னு ஒரு இதுவும் சேர்த்து தான் பூசுவாங்க. அந்த கெமிக்கல் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாத இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சாணி வந்து ஒரு கிருமி நாசினி. அதே சமயம் இந்த இதெல்லாமும் சரி பண்ணும். அதுக்காக வந்து இந்த மாதிரி சாணியை மெழுகி ஈயம் பூசின்னு வந்ததும் சாணியை போட்டு மெழுகி வச்சுட்டு ஒரு ½ டே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி இது பண்ணிவிட்டு கலந்து போட்டு நல்லா காத்தாட இது பண்ணிடலாம். அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்மெல் ஏதாவது வந்தது பிடிக்கலன்னு சொன்னால் கொஞ்சம் மோரை குத்தி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம பாத்திரம் தேய்க்கிற சோப்பு இது போட்டு தேய்ச்சி வளம்பிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லே வராது, பேட் ஸ்மெல் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.